என் பேர் வந்து டி. ஜியாகுமாரி. நான் வந்து 17 இயர்ஸ் ஆகும் இந்த இடத்துல வந்தேன். எங்க அம்மா, அப்பா வந்து இந்த இடத்துல எம்ப்ளாய்மென்ட்காக வந்தாங்க. அப்பா வந்து வெல்டிங் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அம்மா வந்து 4 இயர்ஸ்ல தான் இப்போ ஜாயின் பண்ணாங்க எங்க அம்மா. மெடிக்கல் கம்பெனில எம்ப்ளாயி. நான் வந்து 467 மார்க் எடுத்தேன். தமிழ்ல வந்து 93 மார்க்ஸ், இங்கிலீஷ்ல 99, மேத்தமேட்டிக்ஸ்ல 89, சயின்ஸ்ல 87, சோஷியல் சயின்ஸ்ல 99. அந்த ஸ்கூல்ல அது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அங்க ஜாயின் பண்ணும்போது தமிழ் மேஜரா எடுத்து படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். பட் தமிழ கூட நல்லாவே அவங்க பார்த்தாங்க அவங்க. எல்லாருக்கும் சூப்பரா சொல்லிக் குடுத்தாங்க அவங்க. ஓகே. தமிழ் உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல டீச்சிங் எப்படி இருந்தது? அதுல இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு அதிகம்? ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து டீச்சிங் சூப்பரா இருந்தது. தமிழ் மிஸ் அண்ட் ஆல் ஓவர் மிஸ் சூப்பராவே சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி லாங்குவேஜ், சப்ஜெக்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வர்றது, உன்னுடைய நாலேஜ வளர்க்கறதுக்காக மிஸ்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. 93 மார்க் தமிழ்ல வாங்குவோம்னு எதிர்பார்த்தீங்களா? எப்படி படிச்சுக்கிட்டீங்க? எப்படி படிச்சீங்க? நான் வந்து படிச்சேன், சூப்பரா தான் படிச்சேன். ஆக்சுவலி நான் 97 மார்க் வரும்னு எய்ம் பார்த்தேன். பட் 93 தான் வந்தது அன்பார்ச்சுனேட்லி. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க நீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. ஹிந்தி தான் உங்க ஃபேமிலில பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ் ஸ்கூல்ல மட்டும் தான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த டைம்லயும் கொஞ்சம் நல்லா தான் இல்ல. பிகாஸ் ஸ்கூல்ல தமிழ் படிக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹிந்தி ஃபுல்லாவே நடக்குது எனக்கு. படிச்சது ஃபுல்லா ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிறேன் நான் தமிழ். தமிழ், ஹிந்தி இந்த ரெண்டுல உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு கிரிட்டிக்கலா இருந்தது எந்த லாங்குவேஜ்? கிரிட்டிக்கலா ஆக்சுவலி தமிழ் தான் இருந்தது. பிகாஸ் ஹிந்தி வந்து சின்ன வயசுல தான் நான் கத்துக்கிறேன். தமிழ் வந்து இங்கல இருந்து ப்ரீகேஜி ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அடுத்து என்ன படிக்க போறதா பிளான்? அடுத்தது வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம்ல டாக்டர் ஆக போறேன். கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட்ஸ்ல நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துட்டு மிட் டே மீல் ஸ்கீமு அண்ட் புக்ஸு, ஷூஸ் அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் இருந்தது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. உங்க உங்க அப்பா நீங்க எத்தனை பேர் கூட இருக்காங்க? அவங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க? உங்க அப்பா அம்மாவை நீங்க என்ன மாதிரி பாத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என் கூட வந்து 3 பேர் இருக்கிறாங்க. 3 சிஸ்டர்ஸ் நாங்க. என் அக்கா ரியா குமாரி, அவ வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டா. நான் ஹிஸ் 12th ஸ்டாண்டர்ட். என் தங்கச்சி வந்து 9th ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கிறா அவ. நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்ண போறேன். பிகாஸ் அவங்க சின்ன வயசுல நான் படிக்கும்போது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, நான் பெரிய ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கஷ்டம் எதுவுமே தரப்போறது கிடையாது. டாக்டர் படிக்க போறேன்னு சொல்றீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இங்க எப்படி இருக்கு? வாய்ப்பு இங்க நல்லா தான் இருக்குது. பிகாஸ் அந்த 7.5 கேட்டகரியில கூட நான் வந்துருவேன். ஐ விஷ். அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிட்டு